ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க போறாங்கன்னா வந்துட்டு அட்வொகேட்டை பெருசா கன்சல்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கும் தனியா ஃபீஸ் பே பண்ணணும்னு சொல்லிட்டு அதை யோசிச்சுட்டு அட்வொகேட்டை பார்க்காம ப்ராப்பர்ட்டி வாங்கிடுறாங்களே. அதனால அவங்களுக்கு என்ன மாதிரியான ரிஸ்க்லாம் வரும் மேம்? ஆக்சுவலி ப்ராப்பர்ட்டி வாங்கும் போது டாக்குமெண்ட்ஸை எடுத்து கொண்டு போய் ஒரு அட்வொகேட் அப்ரோச் பண்ணி கொடுத்து அவங்களோட அப்ரூவல் வாங்குறதுங்கிறத ரொம்ப சோம்பேறித்தனமா நினைக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து இன்னைக்கே எனக்கு ப்ராப்பர்ட்டி வாங்கணுங்கிற எண்ணம் வந்துருச்சு, நான் இந்த இடத்த போய் பாக்குறேன், எனக்கு பிடிச்சிருச்சு, இப்ப இதுக்கப்புறம் அட்வொகேட் கிட்ட போனா என்ன சொல்லுவாங்களோ அப்படிங்கிற ஒரு டவுட்ல நிறைய பேர் அந்த ரிஸ்கை ஈஸியா எடுத்துடுறாங்க. இது வந்து அதாவது ரொம்ப காமனா இருக்கு. இது ஒரு ரீசன். The second reason is advocate is charging very much lower than the property value. Property value lakhsல இருக்கு, advocate thousandsல தான் கேட்க போறாங்க. அந்த thousands கொடுக்கிறதுக்கு ஒரு சிக்கனம் இருக்கு. இது வந்து அவங்களோட ஒரு ஃபியூச்சர் டிராமாவை நம்ம வந்து ஒரு பிரிவென்ட் பண்றோம் அப்படிங்கிற சென்ஸே அவங்களுக்கு வரல. நிறைய பேர் இப்ப அந்த மாதிரி பண்றாங்க. இருக்கு, இந்த ப்ராசஸ் நடந்துட்டு தான் இருக்கு. ஈவன் என்கிட்டயும் வந்துட்டு தான் இருக்கு டே டு டே பேசிஸ்ல. அது கம்மின்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் நிறைய நம்ம பெரிய பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் பிராண்ட்ஸ் கிட்ட வாங்குறவங்க நிறைய பேர் ரோட்ல நிக்கிறத பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. பிகாஸ் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பிராண்ட்ஸ் கிட்ட நீங்க வாங்கும்போது க்ரோர்ஸ்ல தான் வாங்குவீங்க. அப்படி க்ரோர்ஸ்ல வாங்கும்போது ஒரு அட்வொகேட் கிட்ட போய் ஒரு thousandsல ஸ்பெண்ட் பண்ணி இந்த ப்ராப்பர்ட்டியோட வேலிடிட்டியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நீங்க ரோட்ல நிக்க வேண்டிய அவசியம் இல்ல. சோ இதெல்லாம் வந்து இது பேசிக் அவேர்னஸ். கண்டிப்பா வந்து இதை எல்லா மக்களுக்கும் ரீச் ஆகியே ஆகணும். 5 lakhs வாங்கினா கூட பரவாயில்ல, ஒரு 5,000 ஸ்பெண்ட் பண்ணா என்ன ஆயிட போகுது?